வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான முறை அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெமான் ஒருத்தங்களை காட்டுறாங்க. பிசினஸ் டீல் பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இங்க இருக்க நபரு டீல் வச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இவங்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த நபருமே லைட்டா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப ரிமாவும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க பையனுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்களுமே பையன் வருவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து சட்டுன்னு இவங்களை வயிற்றுல கத்தியாலேயே குத்திடுறாரு. ரிமா கிட்ட கன் இருக்க போல. இவங்களுமே கன் எடுத்து அந்த நபரை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள வேற ஒருத்தர் பின்னாடி இருந்து வந்து கத்தியால குத்திடுறாரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி ரிமாவை இந்த இடத்துல சாவடிச்சிடுறாங்க. இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரிமா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கார் இந்த இடத்துக்கு வருது. கார்ல வந்தவன் தான் ரிமாவோட பையனா இருப்பான். அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறான். அம்மா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். இங்கதான் முறைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. சொக்குன்ற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இந்த ரவுடிக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. புதுசா 4 பசங்க சேர்ந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஆபீஸ அடிச்சு உடைக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. மேல் இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க உடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப வேகமா அந்த ஆபீஸ்க்குள்ள நுழையிறாங்க. ஆபீஸ்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. ஆளுங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆளுங்களையும் இவங்க லைட்டா அடிக்கிறாங்க. இப்ப வேகமா போலீஸ் வரதுனால இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் பிடிக்க ட்ரை பண்றாங்கல்ல, இவங்களும் தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாங்க. சொக்கு கிட்ட புதுசா 4 பசங்க சேர்ந்தாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த 4 பசங்களை மட்டும் நமக்கு காட்டுறாங்க. வாழைத்தோட்டத்துக்குள்ள அவங்க எகிரி குதிச்சு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் துரத்த வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இந்த இடத்துல ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் சொக்கு கிட்ட இருந்து போன் கால் வருது. நாங்கெல்லாம் சேஃபு, நீங்க சேஃபு தானேன்னு கேக்குறாரு. நாங்களும் சேஃபுன்ற மாதிரி இந்த 4 பசங்க சொல்றாங்க. சரி ஈவினிங் இந்த பாருக்கு வாங்கடா, உங்க பேமெண்ட்டை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொக்கு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த டீம்ல ஒரு பையனும் ஏத்துக்கிறாரு. இந்த பையனோட பேரு அனந்து அப்படின்றது. இவர் தான் இவங்க 4 பேர்ல 8 மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 4 பேருமே அந்த பாருக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. சொக்கு சொன்ன மாதிரியே இவங்களும் நைட்டு நேரம் அந்த பாருக்கு வந்துடுறாங்க. சொக்கு அவருக்கு மேல இருக்கவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறதா சொல்லுவாரு. அவரை பாக்குறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த நபரை நமக்கு காமிச்சிடுறாங்க. அவர் பேரு அனி அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வச்சுதான் டீலிங் எல்லாம் பண்ணுவார் போல. இப்ப கூட டீலிங் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப 4 பசங்க அணியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆபீஸை மட்டும் தானே அடிச்சு உடைக்க சொன்னோம், நீங்க எதுக்காக ஆளுங்க மேல கைய வச்சீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க ஆபீஸ் தான் உடைச்சோம், குறுக்க வந்துட்டாங்க, அதனால தான் அடிபட்டுச்சுன்ற மாதிரி அனந்து சொல்றான். சரி இந்தாங்க காசு, சரக்கு அடிப்பீங்கல்ல, சரக்கு அடிச்சுட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பசங்களும் ஏத்துக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. இப்ப அணி ஒரு நபர்கிட்ட டீல் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு குவாரில இருந்து நிறைய கல்லெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க போல. அங்க இருக்க மக்கள் கல்லெல்லாம் எடுக்க கூடாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனையை நீ தான் சால்வ் பண்ணும், திரும்பி பழையபடி கல் எடுக்கணும், அதுக்கான வேலையை பாருன்ற மாதிரிலாம் இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 4 பசங்கள்ல ஒருத்தர் பேர் அனந்துன்னு சொன்னல, அவர் தான் முக்கியமான கேரக்டர். அவரை ஹீரோனே சொல்றேன். ஹீரோ நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. அம்மா இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. சாப்பிட வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு சாப்பாடுலாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் மாமா வந்தாரு, நீ என்ன பண்றன்ற மாதிரிலாம் கேட்டாரு. நீ சீக்கிரமா ஒரு வேலைக்கு போன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இறந்து போகும்போது யாரும் வரல, இப்ப மட்டும் வராங்களா, யாரையும் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. இவரோட அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப இவருமே சாப்பாடுலாம் வேணான்ற மாதிரி படுத்துறாரு. அம்மா ஃபீல் பண்றாங்க. இவங்க 4 பேருமே சொக்குக்கு கீழே தான் வேலை பார்க்கறதா சொன்ன பாத்தீங்களா. சொக்குக்கு கீழே இன்னும் நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி ஜாலியா பேசிட்டுலாம் இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, ஜன்னல் வழியா கீழே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு லேடி பொண்ணை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த லேடியை பார்த்தோன்னா ஹீரோ இருக்காருல்ல, எனக்கு ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரும் கீழே போய் அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த லேடியும் பொண்ணையும் பைக்ல உட்கார வச்சு இவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொக்குவோட ஆட்கள் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன கல்யாண லேடி கூட சுத்திட்டு இருக்கான், லவ் பண்றான் போல. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் ஆன்டியை தான் பிடிக்குதுன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அணி தானே இந்த டீமோட ஹெட்ன்ற மாதிரி காமிச்சாங்க. ஆனா அணிக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்க போல. அவங்கள பாக்குறதுக்காக தான் அணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லேடி தான் ரீமாவா இருப்பாங்க. ரீமா உங்க பையன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பையன் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இவங்க வெளியே வராங்க. இப்ப வெளியே இருக்க அணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் டீலை பத்தி சொன்னார்ல, அந்த டீலை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிக்கா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு.
என் பையன் வேற தொல்லை குத்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு புதுசா ஒரு கார் வேணுமா, என்னைக்கு விஷத்தை வச்சு சாவடிக்க போறான்னு தெரியலன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. அணிகிட்ட குவாரி வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரி வேலை வந்தது பாத்தீங்களா, அதுக்காக ஆளுங்களை கேதர் பண்றாரு. எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த 4 பேர்ல சஜின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்பா கூட பைக்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இவருமே இங்க இருந்து அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. வேலைக்கு டைம் ஆயிடுச்சு வாடான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருமே கார்ல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப குவாரியில வேலை நடக்காம தான் இருக்கு. நிறைய பேர் அந்த இடத்துல உட்காந்து போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொலிட்டீஷியனும் அந்த இடத்துல உட்காந்து இருக்காரு. இப்ப இவர் இருக்கார்ல கேங்கோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பொலிட்டீஷியனை மட்டும் பக்கத்துல வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பொலிட்டீஷியனையே இவங்க கரெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னடா போராட்டம் எல்லாம் நடக்குது, வேலை நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் எப்படியாவது பேசி உங்களோட மனசை மாத்திடுறேன், நீங்க இப்ப போங்க, நாளைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ன்ற மாதிரி பொலிட்டீஷியன் சொல்றாரு. நாளைக்குள்ள இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அப்படி இல்லைன்னா மேல் இடத்துக்கு நான் தான் பதில் சொல்லணும், சீக்கிரமா பேசி வேலையை முடின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இந்த 4 பசங்க ஃபைட் இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஃபைட் இல்லையான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அப்ப ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு ஒண்ணு கூடிடுறாங்க. என்ன இதை திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்களா, என்ன பண்ணாலும் சரி இதுக்கப்புறம் இந்த ஃபேக்டரி ரன் ஆக கூடாது, எங்க குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. இவர் அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. என்னடா ஓவரா குரல் கொடுக்குறீங்க, முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரிலாம் அணி சொல்றாரு. ஆனா கோவத்துல இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, அணியை போட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க அந்த 4 பசங்களுக்கு கோவம் வந்துருது. இப்ப அனந்து இருக்காரு பாத்தீங்களா, இங்க திட்டிட்டு இருக்க ஒரு நபரை எட்டி ஒரு மிதி மிதிக்கிறாரு. இவர் காயப்பட்டு கீழே விழுந்துட்டாரு. இப்ப மீதி 3 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க மக்களை இவங்க 4 பேர் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அணியும் கார்க்குள்ள இருந்து கவனிக்கிறாரு. எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இவங்க பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அணி இருக்காருல, கிளம்பலாம் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே வண்டி எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு ரீமா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. பசங்க தாங்க ஆர்வ கோளாறுல இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அணி சொல்றாரு. பசங்க பண்ணா நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டியது தானே, நீயும் கூட சேர்ந்து இப்படி பண்ணுவியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப போலீஸுங்க வெறி புச்ச மாதிரி உங்களெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்ச நாள் இந்த பகுதியில் இருக்கிறது நல்லது இல்ல, நான் ப்ராப்ளத்தை சீக்கிரமா முடிக்கிறேன், அது வரைக்கும் வேற பகுதிக்கு போயிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அணியோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அணி இதை பத்தி அந்த 4 பசங்க கிட்ட சொல்றாரு. கொஞ்ச நாள் மட்டும் இவங்க காட்டு பகுதியில இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அணிக்கு அங்க ஒரு நபரை தெரியும், அவர்கிட்ட பேசி வச்சிடுறாரு. அவர் இருக்கார்ல, அங்க இருக்க ஒரு போலீஸா கரெக்ட் பண்ணிடுறாரு. சரி போங்கன்ற மாதிரி அந்த போலீஸும் சொல்றாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. ஒரு வாரம் மட்டும் இங்க தங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அணி சொல்லிட்டு இருக்காரு. காலையில இந்த கேங்ல ஒரு பையன் மட்டும் நான் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அணியும் ஏத்துக்கிறாரு. இந்த பையன் சாப்பாடு வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கான்ல, அப்ப போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கதானே அணியோட கேங் இருக்குன்னு கேக்குறாங்க. அணியா யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த பையனும் நடிக்கிறான். போலீஸே இவனை கண்டுக்காம மேற்கொண்டு நடக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போன இந்த பையன் இருக்கான்ல, விசில் அடிக்கிறான். இவன் சிக்னல் கொடுக்குறான்றது போலீஸ்க்கும் தெரிஞ்சிருது. இந்த சிக்னலோட சவுண்ட் அணிக்கும் கேட்டுருது. அணிய உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி எல்லாரையும் எழுப்பிட்டு இருக்காரு. எல்லாருமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல, பார்த்தா எதிர போலீஸ் வந்து இவங்க எல்லாரையும் மடக்குறாங்க. போலீஸ் அடிச்சு போட்டாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ் கூடயே பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அணியும் ஆட்களும் தப்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த 4 பசங்க மாட்டிக்கிறாங்க. அணியை இறங்கி பசங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. வேணாம் இப்போதைக்கு நம்ம போயிடுவோன்ற மாதிரி அணிய ஆளுங்கெல்லாம் கூட்டு போயிடுறாங்க. சோ இந்த 4 பசங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. அந்த ரவுடி கூட உங்களுக்கு என்னடா பழக்கம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இவங்க 4 பேரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த கேங்க பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரீமாவை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியும், ஆனா இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்க 4 பேரோட பேரண்ட்ஸையும் வர வச்சிடுறாரு. இதுதான் நீங்க பசங்களை வளர்க்குற லட்சணமா, இதுக்கப்புறம் இவனுங்க மண்டையில படிப்பெல்லாம் ஏறாது, இந்த வேலைக்கு வந்த எல்லாருமே கத்தியால தான் செத்து போயிருக்காங்க, பசங்களை முடிஞ்சா காப்பாத்திக்கோங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு. சார் அனுப்பி விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என்னால அனுப்பிலாம் விட முடியாது, கேஸ்ல என்ன நடக்கணுமோ அது நடக்கணும், அதுக்கப்புறம் வேணா வருவாங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அடி வாங்கின மக்கள் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க, அதனால தான் போலீஸ் இவங்களெல்லாம் லாக் பண்ணிருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அடி வாங்கின மக்கள்லாம் கரெக்ட் பண்ணிடுறாங்க, அந்த கேஸையே வாபஸ் வாங்கிடுறாங்க. இதுக்காக இவங்களுக்கு செலவு மட்டும் 5 லட்சத்துக்கு மேல ஆயிருது. எல்லாம் அந்த பசங்களால வந்தது, அந்த பசங்களை வெளியெடுத்ததுக்கு அப்புறம் டீம்ல எல்லாம் சேர்த்துக்க வேணான்ற மாதிரி ரீமா சொல்றாங்க. இல்லக்கா துடிப்பான பசங்கன்ற மாதிரி அணி சொல்றாரு. சரி அப்ப டீம்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ரீமாவும் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த 4 பசங்களையும் போலீஸுங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பரவாயில்ல, உள்ள வந்து கொஞ்ச நேரத்தையே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் தைரியமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலான்ற மாதிரி இந்த 4 பசங்க யோசிக்கிறாங்க.
மேற்கொண்டு அணிக்காக சின்சியரா இவங்க வேலை பாக்குறாங்க. கொஞ்சம் காசு கிடைக்குது. அந்த காசை வச்சு பயங்கரமா என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு வந்து ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அம்மாவோட கொலிக்கு ஒருத்தர் வராரு. இவர் தான் ரமேஷ். இவரை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அம்மா ரமேஷை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. பையன் அதுக்குள்ள வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோவோட கேங்ல முனாஃப்னு ஒரு நபர் இருப்பாரு. அவரோட பர்த்டேவை சேர்ந்து இவங்க கொண்டாடுறாங்க. ஹீரோவோட டீம்ல மனுன்ற ஒருத்தரும் இருப்பாரு. இதை தாண்டி இருக்க நபரோட பேரு சஜி அப்படின்றது. சஜி ஒரு பொண்ணை லவ் பண்றாருல, அவங்க கூட வெளியெல்லாம் சுத்துறாரு. அதே சமயம் ஹீரோ ஒரு லேடி கூட சுத்துறாரு. அந்த லேடிக்கும் இவருக்கும் என்ன பழக்கம்ன்றது நமக்கு தெரியல. அந்த லேடியோட பொண்ணு கூட க்ளோஸா விளையாடிட்டுலாம் இருக்காரு. அன்னைக்கு டீல பத்தி எல்லாம் சொல்லுவாரு பாத்தீங்களா, அந்த நபரும் புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, மதுரையில இருக்க ஒரு ஃபேக்டரியில நிறைய கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பணத்தை முடிஞ்சா தூக்கு, பெரிய அமௌண்ட் தேரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற அணி இருக்காருல, தூக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அணியை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் மாதிரி சுனில்னு ஒருத்தர் இருப்பாரு. சுனில ஹோட்டல் ரூம் வர வச்சிருக்காரு. சுனில் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஏற்கனவே 2 பசங்க எடுக்க ட்ரை பண்ணி பிளான் ஃபிளாப் ஆயிருக்கும். இப்ப யாரை வச்சு பண்றது அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிக்கிறாரு. சுனில் இருக்கார்ல, நம்ம சொக்க வச்சு பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொக்கெல்லாம் இந்த விஷயத்துக்கு வேலையாக மாட்டான். புதுசா 4 பசங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு பாப்போம்னு சொல்லிட்டாரு. இப்ப 4 பசங்களை வர வச்சு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. மதுரையில ஒரு இரும்பு ஃபேக்டரி இருக்கு. அங்க இருக்க ஓனர் கருப்பு பணத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்காரு. ஏற்கனவே திருட ட்ரை பண்ணிருக்காங்க, அது நடக்கல. உங்களால பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க யோசிச்சு கூட முடிவெடுங்க, ஆனா இத பத்தி சொக்கு கிட்ட ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நாங்க யோசிச்சு சொல்றோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த 4 பசங்களுக்கும் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. பண்ணா பெருசா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் மூலியமா ஓரளவுக்கு செட்டில் ஆக ட்ரை பண்ணலாம். அதனால ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால யோசிச்சு முடிவு எடுக்கலாம்னு சொல்றாரு. நீ தான் மச்சான் யோசிக்கணும், நீ என்ன சொல்றியோ அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மத்தவங்க சொல்றாங்க. ஹீரோ ஒரு லேடியை டிராப் பண்ணுவார்ல, இப்ப வீட்டுல அந்த லேடியை டிராப் பண்றாரு. அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுறாரு. அக்கா, அடுத்த 1 வாரம் நான் இந்த ஏரியால இருக்க மாட்டேன், வெளியூருக்கு வேலைக்கு போறேன், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த அக்காவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி அணியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த வேலையை நாங்க பண்றோம்ன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அணி இருக்கார்ல, உங்க நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது, நான் ஒரு நம்பர் தரேன், ஏதாவதுனா அதுல இருந்து தான் கால் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. சுனில் இருக்கார்ல, இது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஈஸியான வேலை இல்லைன்னு தெரிஞ்சதானே எங்க கிட்ட சொன்னீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. பசங்க பேச்சு கொஞ்சம் ஓவரா இருக்குன்ற மாதிரிலாம் சுனில் நினைக்கிறாரு. ஏற்கனவே 2 பேர் ட்ரை பண்ணி பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொன்னார்ல, அந்த 2 பேரோட டீடைலை இவங்க கேட்டு வாங்கியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க திருட போறத பத்தி சொல்ல முடியாதுல்ல, வெளியூர்ல வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிடுறாங்க. ஒருவேளை சொக்கு கிட்ட சொல்லிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு டவுட் வருது. இப்ப சொக்குக்கு கால் பண்ணி அந்த 4 பேர் எங்கன்னு கேக்குறாங்க. எங்கேயோ வெளியே போறதா சொன்னாங்க, இங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, ஓகேன்ற மாதிரி இவங்க கேட்டுக்கிறாங்க. சோ சொக்கு கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணலன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க 4 பேருமே மதுரைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த 2 பேரை பத்தி விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு சின்ன பையனுக்கு அந்த 2 பேரை தெரியும் போல. வாங்க நான் காட்டுறேன்ற மாதிரி சொல்றான். இப்ப ரொம்ப தூரம் நடக்க வச்சு இவங்க 2 பேரையும் கூட்டு வந்து காட்டிடுறான். நீங்க ட்ரை பண்ணி சொதப்புச்சுல, அந்த காசை தூக்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், எப்படி சொதப்புச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. ஒரு ஃபேக்டரியில இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அந்த ஃபேக்டரி முழுக்க பார்த்துட்டோம், ஆனா அந்த இடத்துல அந்த காசு இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டி அது எந்த ஃபேக்டரியில இருக்குன்றது எனக்கு தெரியும், என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு கிடைக்கிறதுல பாதியை உங்களுக்கும் தரோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே இந்த பிளானுக்கு ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா போன பசங்க 2-3 நாளா கால் பண்ணல, ஒருவேளை காசு எடுத்துட்டு அவனுங்களே வச்சுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் சுனில் கேட்கறாரு. அப்படிலாம் பசங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அணியும் சொல்றாரு. அந்த ஃபேக்டரி இருக்கிற இடத்துக்கு இவங்க கார்லயே போக முடியாது, ஏன்னா சிசிடிவி கேமரா மூலியமா இவங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க வேற வழியா தான் நம்ம போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காட்டு வழியா கூட போலான்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, சரி அந்த வழி கஷ்டமா இருந்தாலும் சரி நம்ம அந்த வழியாவே போவோன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. பணத்தை எடுக்கிறதுக்கு பேக் தேவையில்ல, இவங்க பேக் எல்லாம் வாங்கிடுறாங்க. 4-5 பேக் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் 10மான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. 500 ரூபாய் தாளா இருந்தா பத்தாது, 2000 ரூபாய் தாளா இருந்தா 10ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. காரை எந்த இடத்துல நிறுத்தணும்ன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப கார் அந்த இடத்துல நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறம் முள்ளு ரோடா தான் இருக்கும், கவனமா போகணும்ன்ற மாதிரிலாம் அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ரூட் வழியா போயிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு முள்ளெல்லாம் பயங்கரமா குத்துது. அதெல்லாம் தாண்டி அந்த ஃபேக்டரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தர் இருக்கார்ல, நான் போய் நிலவரத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு மரத்துல பொறுமையா ஏறி உள்ள பாக்குறாரு. கார்ல 2-3 பேர் பேசிட்டு இருக்காங்க. கார் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் கார் போட்டோன்னு வெயிட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கார் கிளம்பி போயிருது.
இப்ப எல்லாருமே உள்ள போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரா உள்ள எகிரி குதிக்கிறாங்க. இப்ப உள்ள இவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல நாய் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதுவும் 2-3 நாய் இருக்கு. இவங்களுமே அந்த நாயை பார்த்து பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாய் ஹீரோவை கடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோ சட்டுன்னு வச்சிருக்க ராட் எடுத்து அந்த நாயோட மண்டையிலேயே அடிக்கிறாரு. அந்த நாய் அந்த இடத்துல செத்து போயிருது. இப்ப வேற ஒரு நாயை இவங்க ஒரு ரூம்ல கொண்டு போய் லாக் பண்ணிடுறாங்க. இந்த சமயம் தான் வாட்ச்மேன் இருக்கார்ல, யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வராரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வாட்ச்மேனை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த இடத்தோட கண்ட்ரோல் இவங்க கிட்ட வந்துருது. இவங்களும் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இங்க ஒரு வேளை காசு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஓபன் பண்ணி உள்ள வந்து பாக்குறாங்க. நிறைய பெட்டி இருக்கு. எல்லா பெட்டியும் லாக் செய்யப்பட்டிருக்கு. இவங்களுமே உடைச்சு பாக்குறாங்க. பார்த்தா காசு இருக்கு. எல்லாம் 2000 ரூபாய் நோட்டா தான் இருக்கு. 2000 ரூபாய் நோட்டா இருந்து கூட இவங்க வச்சிருக்க பேக் பத்தாதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ இருக்கார்ல, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அந்த வாட்ச்மேன் பெட்ஷீட் யூஸ் பண்றாருல, அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த பெட்ஷீட்ல நிறைய காசை இவங்க போட்டுடுறாங்க. இவங்க நினைச்சதை விடவே ரொம்ப அதிகமா இந்த இடத்துல காசு இருக்கு. இவங்களுமே காசெல்லாம் எடுத்துட்டு கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இருக்காங்கல்ல, கார் ஏன் நிக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரேக் டவுனா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நல்ல வேலை கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கார்ல ஏறுறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன இப்ப போய் மக்கர் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பின்னாடி வேற ஒரு போலீஸ் ஜீப் வருது. இவங்கள ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி காருக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த போலீஸ் ஜீப் இருக்குல்ல, இவங்கள தாண்டி போயிருது. இப்ப திரும்பி இங்க இருக்கவரும் காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. கார் ஸ்டார்ட் ஆயிருது. நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரி இவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ப்ளூ கலர்ல வேற ஒரு கார் இவங்களுக்கு பின்னாடி வருது. வந்த கார் இருக்குல்ல, இவங்க காரை இடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுது. யார் இது, நம்ம தூக்குனது தெரிஞ்சிருச்சு போல, நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்களும் நினைக்கிறாங்க. இப்ப காரை ஓட்டுற நபர் இருக்கார்ல, அந்த காருக்கு பயங்கரமா ஆட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப வேகமா வந்தவர் சட்டுன்னு காட்டு பகுதிக்குள்ள வண்டியை திருப்பிடுறாரு. அந்த காருக்கு இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த காரை சேர்ந்தவங்க வேற ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு காரை வேற பக்கம் திருப்பிட்டார்ல, அந்த ரூட் ஏடகுடமா இருக்கு. அதனால இவங்களுமே ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இடிச்சுக்கிறாங்க. சின்ன காயங்கள் மட்டும் இவங்களுக்கு படுது. நல்ல வேலையா இவங்களும் அந்த கேங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, உடனே அணிக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருச்சு போலன்னு, விஷயம் லீக் ஆயிருக்கு. சிலர்லாம் எங்களை துரத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. நாங்க நல்ல வேலையா தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துல தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நீங்க இருக்கிற லொகேஷன் அனுப்புங்கடா, நான் காலையில வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஹீரோவும் நம்பி லொகேஷன்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. மொத்தமா ஒரு 5 கோடி 6 கோடி இருக்குன்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா குறைஞ்சது இல்ல ஒரு 30 கோடியாவது இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. நம்ம கமிஷனை வேற பேசாம விட்டுட்டுமே, அவர்கிட்ட நிறைய காசை கேட்டு வாங்கிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஹீரோ தானே அடிச்சு பேசுவாரு. மச்சான் நீ தான் பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. காசை தொலைச்சவர் இருக்காருல, தெரிஞ்ச போலீஸை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. பிளாக் மணி சார், கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வந்த போலீஸ் இருக்காருல, செக்யூரிட்டியை தான் சந்தேகப்படுறாரு. ஏன்னா செக்யூரிட்டியை அவங்க கொலை பண்ணிருக்கலாம், கொல்லாம விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, அதனால தான் செக்யூரிட்டியை சந்தேகப்படுறாரு. யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி நகத்தை பயங்கரமா அமிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓனர் கவனிக்கிறாரு. அவர்லாம் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இறக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டாரு. இப்பதான் அந்த ஓனரோட மேனேஜரை நமக்கு காட்டுறாங்க. இந்த மேனேஜர் தான் தகவலை லீக் பண்ணிருக்காரு போல, நம்மளை பத்தி தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு அணியை காட்டுறாங்க. அணி இருக்காருல, லொகேஷன் ஷேர் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பரவாயில்லடா, சூப்பரா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுறாரு. எங்களுக்கு என்ன ஷேர்னு இப்பயே பேசிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. டே, இது நமக்கு வந்த வேலைடா, இந்த காசை வேற ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கணும், இதை வச்சுலாம் நீங்க ஷேரை யோசிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல உங்களுக்குன்ற மாதிரி தானே சொன்னீங்க, இப்ப என்ன வேற ஒருத்தருக்குன்ற மாதிரி சொல்றீங்க, இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இது ஏத்துக்க மாட்டீங்களான்ற மாதிரி சுனில் கோவப்பட்டு இருக்காரு. ஆனா அணி இருக்காருல, சமாதானப்படுத்துறாரு. நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுதுடா, நான் ரீமா மேடம் கிட்ட பேசுறேன், உங்களுக்கு சேர வேண்டிய காசை வாங்கி தரேன், இப்ப காசை தாங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் காசை தந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் கிளம்பி போயிடுறாங்க. நீங்க கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருந்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க. அந்த பக்கம் போலீஸ் இருக்காருல, யாரு தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரிக்கிறாரு. இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட ரொம்ப க்ளோஸாலாம் பழகிட்டு இருக்காங்க. சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த 2 பேர் சொல்றாங்க. அந்த சின்ன பையனை வச்சு இவங்க 6 பேருமே சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓனர் இருக்கார்ல, எல்லாமே 2000 ரூபாய் நோட்டு சார், இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள கண்டுபிடிக்கணும், இல்லனா கண்டுபிடிச்சா வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப தமிழ்நாட்டு பசங்க இருக்காங்கல்ல, போயிட்டு வாங்கன்ற மாதிரி இவங்க 4 பேரையும் திரும்பி இவங்க ஊருக்கு அனுப்பி வச்சிடுறாங்க.
எப்படியும் பெரிய அமௌண்டா கிடைக்கும், அது மூலியமா லைஃப்ல செட்டில் ஆயிரலாம், இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி இவங்க 4 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சஜிக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, ஒரு இடத்துல வச்சு அவங்கள மீட் பண்ணிட்டாரு. இவருக்கு நிறைய காசு கிடைக்க போது இல்ல, அதை பத்திலாம் இன்டைரக்டா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் லைஃப்ல நான் வேற லெவலுக்கு போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க கூப்பிட்டு இருக்காங்கடா, வா கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்கீங்கல்ல, அதை பத்திலாம் ரீமா மேடம் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன். ரீமா மேடம் கிட்ட உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ரீமா இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன நீ நான் சொன்ன அமௌண்ட்டை பசங்க கிட்ட சொல்லிட்டியா, 10 தந்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. 10னா 10 கோடியான்ற மாதிரி பசங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க 10 லட்சம்னு சொல்றாங்க. இது 10 லட்சமா, குறைஞ்சது அதுல 30 கோடியாவது இருக்கும். 10 லட்சம் தந்தா எப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரு. 30 கோடியா இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்காது, வேற ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், எங்களுக்கும் கமிஷன் தான் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ரீமா சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க மேடம், இந்த விஷயத்தை எங்களால ஏத்துக்க முடியாது, எங்களுக்கு இன்னும் காசு வேணும், ஒருத்தருக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படி பேசும்போது இந்த பசங்க எதிர்த்தெல்லாம் பேசுறாங்கல்ல, யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதான்ற மாதிரி ரீமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பயே இந்த பசங்க எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ரீமாவோட பையனும் ரீமா கூட வந்திருக்கான் போல. என் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி இவன் அடிக்கவே ஆரம்பிச்சிடுறான். இவங்களுமே கோவப்பட்டு பையனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பையன் பயங்கரமா சண்டை போடுவான் போல. அவன் தனியாவே இவங்க 4 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்ப பையனோட ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து இவங்க 4 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இவங்க 4 பேரால பதிலுக்கு எதுவுமே பண்ண முடியல. அதே சமயம் அணி இருக்கார்ல, தடுக்காம அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அடிக்கிற பையன் இருக்கான்ல, என் கால்ல விழுங்க, என் கால்ல விழுங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்பதான் அணி இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல அந்த பையனை கண்ட்ரோல் பண்றாரு. எதுக்குடா தேவையில்லாம இப்படி பண்ணீங்க, முதல்ல எந்திரிங்கன்ற மாதிரி இந்த 4 பசங்களை எழுப்புறாரு. இன்னொரு நாள் பேசிக்கலாம், கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 4 பேருமே கிளம்பலான்ற மாதிரி பைக் எடுக்கிறதுக்காக வராங்க. அப்பயே அந்த பையனுக்கு கோவம் வருது போல. ஒருத்தன் பைக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது எட்டி மிதிக்கிறாரு. அவன் திரும்பி விழுந்துடுறான். அணி இருக்கார்ல, நீங்க முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி இந்த 4 பசங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இந்த 4 பசங்களுக்கும் பயங்கரமா கோவம் வருது. நம்மள வேணும்ட்டே மிரட்டி அனுப்புறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க, நம்ம விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஈரவும் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பையன் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அந்த பையன் எங்கெல்லாம் போவானோ அந்த இடத்துல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் அவன் கார்ல போயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே வண்டியை நிறுத்துன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இவனோட வண்டியை பிளாக் பண்ண மாதிரி நிக்க வச்சிடுறாங்க. அவனுமே ஆளுங்க கூட சேர்ந்து அடிக்கிறதுக்காக வரான். ஆனா இவங்க 4 பேர் இப்ப வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறாங்க. இந்த பையனையும் ஆளுங்களையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. பையன் தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறான். அப்பயே இவங்க விட மாட்டாங்க. துரத்திட்டு வந்து அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த பையன் கால்ல விழ சொல்லி சொன்னான்ல, நீ கால்ல விழுறா, நீ கால்ல விழுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவனால கால்ல கூட விழ முடியல, அந்த அளவுக்கு காயம் பட்டிருக்கு. இது வரைக்கும் போதுன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பையனுக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்குல்ல, இந்த விஷயத்த அம்மா கவனிக்கிறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவனுங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவங்க கிட்ட பேசின மாதிரியே காசை தந்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ரீமா கிட்ட இவங்க ஷேரை வாங்கல போல, பெரிய அமௌண்டா வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சுனிலும் சொல்லிட்டு இருக்காரு. அவசரப்படாத பாப்போன்ற மாதிரி அணி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பசங்க 4 பேருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி அணி கேக்குறாரு. பின் என்ன, அவன் பண்ணதுக்கு நாங்க பதிலுக்கு பண்ணது கம்மி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எதுக்காக வர சொன்னீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அக்கா நீங்க கேட்டதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாள்ல வந்து காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த பசங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த டீம்ல மனு முன்னாஃபன் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க சஜியை பிக்கப் பண்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீடு பூட்டி இருக்கு. சஜி எங்கன்ற மாதிரி கால் பண்றாங்க. நான் மார்க்கெட்ல இருக்கேன் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க மார்க்கெட்டுக்கு எப்பவுமே ஷார்ட் ரூட்ல தான் போவாங்க போல. அது ஒன் வேவா இருக்கும். இவங்களுமே அந்த ஒன் வேல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி இருக்குல்ல, யாடகுடமா வந்து இவங்களை இடிச்சிருது. இவங்களுமே பறந்து போய் கீழே விழுறாங்க. பயங்கரமா அடிபட்டிருக்கோம். எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரோட உயிரும் போயிருது. ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அனிதான் இந்த இடத்துக்கு வந்து இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, பசங்க ஒன் வேல போயிருக்காங்க, அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அணி கூட இருந்து செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. அதே சமயம் பாடியை பாக்குறதுக்காக அந்த ரீமாவும் வந்திருக்காங்க. இவங்களால ரீமாவை சந்தேகப்பட முடியல. பசங்க ஒன் வேல போயிருக்காங்க, அதனாலதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மதுரையில இருக்க 2 பசங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரை பாக்குறதுக்காக வராங்க. இவங்க 2 பேருக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
நீங்க பேசாம மதுரைக்கு வந்துருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஈர என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாள்ல காசு கிடைச்சிரும், அதுல உங்களோட ஷேரும் இருக்கு, அந்த ஷேரை நானே மதுரைக்கு எடுத்துட்டு வந்து தரேன், அதுக்கப்புறம் யோசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் இருக்கார்ல, காசு கூட இப்ப முக்கியம் இல்லடா, நீங்க கொஞ்ச நாள் அந்த இடத்துக்கு வந்துட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஈரவும் நாங்க காசை வாங்கிட்டு வரோம், நீங்க 2 பேர் கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஈர வீட்டுல இருக்கும் போது அணிகிட்ட இருந்து கால் வருது, வந்து காசை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே காசை ஒரு பேக்ல போட்டு தான் வச்சிருக்காரு. 6 பேரோட பங்கா 3 கோடி ரூபாய் இருக்கு, இறந்து போனவங்க வீட்டுக்கும் காசை தந்துருங்க, இந்த காசை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அணி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. மதுரைக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே கார்ல மதுரைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நைட் வந்துட்டு இருக்கும் போது ப்ளூ கலர்ல ஒரு கார் வந்து இடிச்சது பாத்தீங்களா, அதே கார் இப்ப இடிக்கிறதுக்காக வருது. இந்த கார் ரொம்ப வீக்கான கார்ல, அதனால ஒரு இடிக்கே இந்த கார் தாங்கல. இவங்களுமே காரை விட்டுட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேங்க சேர்ந்தவங்கள வெட்டுறதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சஜி ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிடுறாரு. மாட்டின சஜி இருக்கார்ல, நீ போயிடுன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோவும் பயந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வந்தவங்க சஜியோட கதையை மட்டும் முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ தான் சஜியை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ பரப்பி விட்டுறாங்க போல. இப்ப ஹீரோவால சஜியை பார்க்க கூட முடியல, ஏன்னா போலீஸ் இப்ப இவரை தேடிட்டு இருக்காங்க. இவரை எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப அக்காவை பாக்குறதுக்காக தான் அக்காவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இவ்வளவு நாள் நீ எங்க போனன்ற மாதிரிலாம் அக்கா கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே பண்ண தப்ப பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க, அவனுங்க கண்டிப்பா என்னையும் கொன்றுவாங்க, அதான் கடைசியா உன்னை பார்க்கலான்றதுக்காக வந்தேன்னு சொல்றாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் 2 ஒய்ஃப் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணாதான் இந்த அக்கா இருப்பாங்க, செகண்ட் ஒய்ஃபோட பையனா தான் இவர் இருப்பாரு. அப்பா இருக்கார்ல, இந்த அக்கா கூட இருக்க கான்டாக்ட் எல்லாம் கட் பண்ணிடுவாரு. அதனால தான் இவர் ஒரு தம்பியா நடுவுல இவங்களை பாக்குறதுக்காக எல்லாம் வருவாரு. நான் கிளம்புறேன்னு சொல்றாரு. நீ எங்கேயும் போகாத, ஆபத்து வரும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்லக்கா, என்னால உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அம்மா இருக்காங்கல்ல, அந்த ரமேஷ் கூட சேர்ந்த மாதிரி பையன் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. என் பையன் கண்டிப்பா கொலைலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. சொக்கு ஒரு இடத்துல இருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் ஹீரோ வராரு. சொக்குவும் ஹீரோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீ எங்கடா இவ்வளவு நாள் போன, உன்னை போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, என்னதான் ஆச்சுன்ற மாதிரிலாம் சொக்கு கேக்குறாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறேன்ற மாதிரி இவர் இருக்கார்ல, சொக்குவோட கழுத்துல கத்திய வச்சிடுறாரு. ஆக்சுவலா வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த ஆளுங்களை சொக்கு கூட சேர்ந்து இவர் பார்த்திருப்பாரு. அவன் உன் ஆளுன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப சொக்கும் உண்மையை சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அனி தான் சொக்குவை கூப்பிட்டு இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருப்பாரு, அதனால தான் சொக்கு இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங் இவங்க காசை திருடினாங்கல்ல, அப்பயே ஏமாத்தி புடுங்கலான்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க, அது மிஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் காசை இவங்க கேட்டு வாங்கியிருப்பாங்க. சொக்கு இருக்கார்ல, நீ வேற ஏதாவது ஊருக்கு போய் பொழைச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அந்த விஷயத்த தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவன் பழி வாங்க போறான்றது சொக்குக்கு தெரிஞ்சிருது. ஈரவும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அணி இருக்கார்ல, அந்த சுனில் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சுனில் சாப்பாடு வாங்குறதுக்காக கிளம்புறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல அணி கூட சண்டை போடுறதுக்காக வந்துடுறாரு. அணி இவரை விட பயங்கரமா சண்டை போடுவார்ல, இவரை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. நடந்தது நடந்து போயிருச்சு, எவ்வளவு காசு வேணும்னு சொல்லு, நான் பேசி வாங்கி தரேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் கேட்க மாட்டான், இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அடி வாங்குறான், அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறான். அன்னைக்கு இவனை கொல்ற வாய்ப்பே கிடைக்குது, ஆனா கொல்ல மாட்டாரு. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பையனுக்கு கோவம் அடங்கல, அணி ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறான். இப்ப திரும்பி வந்து அணியை அட்டாக் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல அணியை இந்த இடத்துல கொடூரமா சாவடிச்சிடறான். இப்பதான் சுனில் இருக்கார்ல, அணி எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. சுனில் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனை பார்த்து சுனில் செம்மையா பயப்படுறாரு. சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன கடைசி வரைக்கும் நீ ஞாபகம் வச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். இப்ப கையை மட்டும் பிச்சு எடுத்துடுறான். இவருமே கை போன நிலைமையில இங்க இருந்து பயந்துகிட்டே ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் அணியா பண்ணல, அந்த ரீமா சொல்லி தான் பண்ணிருக்காருன்னு இவருக்கு தெரியுது. அந்த ரீமாவை பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் ரீமாக்கு தகவல் கிடைக்குது, அணி இறந்து போயிட்டான், அதே மாதிரி சுனிலுக்கு கை போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் மதுரையில இருக்க இந்த 2 பேரை பாக்குறதுக்காக வராரு. நடந்த துரோகத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 2 பேர் நாங்களும் கூட வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, என் கூட வந்து உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன், நான் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ரீமா வீட்டுல இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தா அந்த ஓனர் தான் வந்திருக்காரு. உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என் மேனேஜரை ரொம்ப நம்புனேன், பார்த்தா அவன் தான் இந்த தப்பை பண்ணிருக்கான்னு எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஆளுங்களை வச்சு மேனேஜர் கதையை முடிச்சிருக்காரு. மேனேஜர் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு தெரிய வருது. காசை வாங்குறதுக்காக தான் இந்த ஓனர் வந்திருக்காரு. புரிஞ்சுக்கிட்ட ரீமா இருக்காங்கல்ல, எல்லா காசையும் எடுத்து இந்த ஓனர் கிட்ட தந்துடுறாங்க. ஹீரோ இருக்காருல, ரீமாவோட கதையை எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு ஜிம் வாசல்ல தான் இவர் உட்காந்துருக்காரு. ரீமா இருக்காங்கல்ல, இந்த ஜிம்ல தான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
மேடம் க்ளோசிங் டைம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப கார் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, வேகமா போய் அவங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவங்கள நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கார் ஹீரோவை அடிச்சு தூக்குது. ஹீரோவும் திரும்பி எந்திரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, ரிவர்ஸ் வந்து ஹீரோ மேலேயே ஏறுது. ஹீரோவோட கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கார் வந்திருக்கு போல. காருக்குள்ள சொக்கு தான் இருக்காரு. வேற ஊருக்கு போன சொன்ன நீ தான் கேட்கலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சிடென்ட் மாதிரி கணக்கு காமிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இந்த லேடிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் சொக்கு பக்கத்திலே இருந்திருப்பாரு. இப்ப ரீமாவும் கார் எடுத்துட்டு சைலண்டா கிளம்பிடுறாங்க. ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போலன்ற மாதிரி மக்கள்லாம் ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்காரு. அப்படி இறந்து போகும்போது இறந்து போன 3 ஃப்ரெண்ட்ஸும் கண்ணுக்கெல்லாம் தெரியுறாங்க. இவங்க 4 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னா ரீமாவை கொன்னது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா. அந்த மதுரையை சேர்ந்த 2 பசங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ரீமா இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கும் போது தான் இந்த 2 பசங்க கொடூரமா காலி பண்ணிருப்பாங்க. சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இந்த 2 பசங்களோட ஊர்ல திருவிழா நடக்குது போல. ஒரு பேனர் வச்சிருக்காங்க. 6 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த பேனர் தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்காக இவங்க 2 பேர் தான் அந்த கொலையை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.